அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேராலையும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் மல்லி ரெண்டு பேரும் களத்துல இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பின்வாங்கவே மாட்டாங்க. ராஜேஸ்வரி மெடிடேஷன் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி டைமிங்ல அதாவது மெடிடேஷன் செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம விஜய் மல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே ரஞ்சிதா பாத்தீங்கன்னா என்னடா மாமா மல்லி ரெண்டு பேரும் வராங்க, லக்கேஜோட வராங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து தள்ளு வலி விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமையோட விஜய் வந்து உள்ள போறாரு. விஜய் இப்படி நடந்துப்பாரு அப்படின்றதுக்காக எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சோ விஜய் அந்த மாதிரி இப்ப நடந்துக்கிறாருங்க. இதுக்கப்புறம் இப்படியே வேகத்தோட போனாருன்னு வச்சுக்கோங்களேன், ராஜேஸ்வரி ஏமாத்தின சொத்தை எல்லாத்தையுமே திரும்ப அவர் வந்து வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. சோ இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப ராஜேஸ்வரி வந்து மெடிடேஷனை முடிக்கிற வரையும் விஜய் மல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்கதான் சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் பாத்தீங்கன்னா மல்லிகிட்ட மல்லி நம்மளோட ரூமுக்கு ரூமு போயிட்டு எல்லாம் கிளீன் பண்ணி நம்மளோட திங்ஸ் எல்லாமே அங்க வச்சிரு, மத்த விஷயத்த நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா மல்லிகிட்ட சொல்றாங்க. மல்லியும் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ரஞ்சிதாவுக்கு எதுவுமே புரியல. ஐயோ ராஜிமா இன்னும் நீங்க மெடிடேஷன் பண்றீங்களா? இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க என்னன்னு சொல்லிட்டே தெரியல. உங்ககிட்ட சேர்ந்து நானும் வசமா இப்ப மாமா கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. சோ ராஜேஸ்வரியை எழுப்புறதுக்காக இந்த ரஞ்சிதா போறாங்க. ஆனா விஜய் வந்து வாய மூடிட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரேணுகா பாத்தீங்கன்னா ஒரே டென்ஷனோட இருக்காங்க, யோசிச்சுட்டே இருக்காங்க. விஜய் மல்லி ரெண்டு பேரும் எங்க போனாங்க, எதுக்காக போறாங்க, பேக் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ரொம்பவே யோசனையா இருக்கிறாங்க. அன்னபுண்ணியமா அதை பார்த்து என்னம்மா ரேணுகா என்ன யோசிக்கிற, ஏதாவது பிளான் போலாம், எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி பாத்தீங்கன்னா ரேணுகா கிட்ட கேக்குறாங்க. ரேணுகா வந்து திரும்பவும் வந்து பைத்தியம் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னபுண்ணியம்மா மல்லி எங்க, விஜய் எங்க, என்னை விட்டுட்டு ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னபுண்ணியம்மாவுக்கு கோவம் அதிகமா தான் வருது, வேற வழி இல்ல. அவங்க இல்லாத போது எதுக்காக நம்ம வந்து இவளை திட்டணும் தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா வந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்க, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எங்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா சொல்றாங்க. ரேணுகா வந்து அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரகு வேற 50 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டிருக்கான். நம்ம எப்படி அந்த பணத்தை ரெடி பண்றது, இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாம போயிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்துல நம்ம கதிரேசனை மீட் பண்ணி எப்படியாவது பணத்தை எடுத்துலாமா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படின்ற மாதிரி நிறைய ஆங்கிள் ரேணுகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேணுகாவுக்கு வந்து பணம் ஒரு பக்கம் விஷயமா இருந்தாலும் விஜயை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், விஜய் வந்து நம்மளோட புருஷன் அப்படின்ற எண்ணம் வந்து ரேணுகாவோட மனசுக்குள்ள வந்துருச்சு இல்லைங்களா? சோ அதனால விஜய் வந்து மல்லி கிட்ட வந்து விட்டு கொடுக்கவே முடியல இந்த ரேணுகாவால. இப்ப வந்து ரேணுகாவுக்கே வந்து விஜய் மேல இவ்வளவு காதல் இருக்குதுன்னா மல்லி எவ்வளவு நாளா விஜயோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு மனைவியா கூட வாழ ஆரம்பிக்கல நம்ம மல்லி. அப்படிப்பட்ட மல்லி விஜய் ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு ரேணுகா நினைக்கிறாங்க. ஆனா ரேணுகாவுக்கு சரியான ஆப்போசிட் தான் போறாங்க நம்ம மல்லி. ஏன்னா மல்லிக்கு வந்து உண்மை என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆதாரம் இல்லாதனால தான் மல்லி வந்து இவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க. சோ டபுள் ஆங்கிள் வந்து ரேணுகா கிட்ட பேசிட்டே தான் இருக்காங்க. ரேணுகாவோட உண்மையான பேர் என்ன அப்படின்றத கூட மல்லி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்தோம் இந்த ரேணுகா பாத்தீங்கன்னா ரொம்பவே தைரியத்தோட நம்ம விஜயோட வீட்டுக்குள்ள இருக்காங்க. சோ இருக்காங்கன்னா கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ராஜேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா விஜய் மல்லி ரெண்டு பேரையும் வந்து கண்முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தது ஒரே அதிர்ச்சி. நம்ம ராஜேஸ்வரி வந்து யாரை கேட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க, உடனே விஜய் வந்து யாரை கேட்கணும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு, இது என்னோட வீடு, நான் உழைச்சி சமாளிச்ச வீடு, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் யாருக்கிட்டையும் வந்து பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை, நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு வேணா எங்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரியை எதிர்த்து பேசுறாங்க. ராஜேஸ்வரி வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்க, சொத்து எல்லாமே உன்னோட பேர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ இவ்வளவு ஆட்டம் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க, விஜய் வந்து ஆமா என் பேர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் இந்த வீட்டை வந்து திரும்பவும் மீட்கணும், இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைச்சா நீ மட்டும் தான் போகணும், நான் ஒரு காலடி கூட எடுத்து வெளியில வைக்க மாட்டேன், ஏன்னா இது என்னோட வீடு, என்னோட சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ராஜேஸ்வரிக்கு ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரஞ்சு என்ன நடக்குது, யாராவது வந்தா ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி கேட்கும்போது ரஞ்சிதா வந்து இல்ல ராஜம்மா நான் கூப்பிட்டதான் வந்தேன், ஆனா மாமா வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் ராஜு கிட்ட சொல்றாங்க. சோ ராஜேஸ்வரி கண்டிப்பா பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் மல்லி ராஜேஸ்வரிய ஓட வீட்டை விட்டு துரத்த போறாங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி இந்த ரேணுகா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஏதாவது சதி வேலை செய்ய போறாங்களான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.